விடிய அரசும் அமைச்சரும் கும்பகரண தூக்கத்தில் இருப்பதால் நிதி பற்றாக்குறையால் தள்ளாடி அதல பாலாத்திற்கு சென்ற உயர்கல்வித்துறை. தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தாமல் விளையாட்டாக ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டால் என்ன பயன் என்று கல்வியாளர்கள் கேள்வி. தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் மின்சாரத்தின் சர்சார்ஜ் கட்டணத்தை உயர்த்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசு. யூனிட் ஒன்றுக்கு உயர்த்தியுள்ள 34 காசுகள் சர்சார்ஜை உயர்த்தும் முயற்சியை கைவிட தொழில்துறையினர் வேண்டுகோள். சென்னை வேளச்சேரியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. 110 கிலோவாட் மின் நிலைய பயணிகளை கிடைப்பில் போட்ட விடிய அரசால் பரிதவிக்கும் மக்கள். காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் திருடு போனதாக தகவல் வெளியான நிலையில் தமிழகம் முழுவதும் ஆவின் உற்பத்தி நிலையை சிசிடிவி காட்சிகள் அளிப்பு என தகவல். பாலை திருடி விற்று பிழைப்பு நடத்தி அப்பாவி மக்களுக்கு பால் கிடைக்காமல் செய்த மோசடி கும்பல் தலைவர் யார் என மக்கள் கேள்வி. பள்ளி வாகனம் முதல் அனைத்து போக்குவரத்துகளிலும் பயன்பாட்டுக்கு வந்துள்ள சிசிடிவி கேமரா. பால் திருடுபவர்களை கண்டுபிடிக்க அனைத்து ஆவின் பால் வாகனங்களிலும் சிசிடிவி பொருத்தாதது ஏன் என விடிய அரசுக்கு மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. செங்கல்பட்டு அருகே ஆப்பூரில் பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டிய நத்தம் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்த விடியா திமுக கும்பல். கொட்டகை அமைத்து திமுக கொடியை பறக்கவிட்டு அராஜகம் செய்யும் கும்பலுக்கு ஆப்பு வைக்குமா தமிழக ஏவல் துறை. தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 2,11,000 பேர் விண்ணப்பம். கல்லூரிகளில் 1,07,000 இடங்கள் மட்டுமே இருப்பதால் விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்குமா என மாணவர்கள் பெற்றோர் எதிர்பார்ப்பு. சென்னை மடிப்பாக்கத்தில் ஓசியில் மொபைல் சார்ஜ் கேட்டு மிரட்டிய பாஜக நிர்வாகி. அடாவடியில் திராவிட மாடலை மிஞ்சும் குஜராத் மாடல். சென்னை அயனாவரத்தில் தங்கும் விடுதியில் பயிற்சி மருத்துவர் உயிரிழப்பு. லேப்டாப்புக்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி பலியானார். சேலத்தில் தனியார் செவிலியர் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். 60 மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்லூரியை முற்றுகையிட்ட பெற்றோர். நன்னிலம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா போதைப்பொருள் பிடிபட்டது. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துகள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் 550 கிலோ செம்மரை கட்டைகள் பறிமுதல். பழைய மர குடோனில் இருந்தது செம்மரமா என வியாபாரி கேட்டதால் வனத்துறையினர் ஷாக். நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட ரவுடி தீபக் ராஜாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கொலை வழக்கில் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். சென்னை வில்லிவாக்கத்தில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை. நண்பர்களுடன் மது அருந்திய போது சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் மரணம். தூத்துக்குடி அருகே மாமனாரை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மருமகனுக்கு வலைவீச்சு. கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற மனைவியை அனுப்பி வைக்காததால் ஆத்திரம். ஒரகடம் அருகே பெண்கள் தங்கியிருந்த அறையின் ஜன்னலை மதுபோதையில் எட்டி பார்த்தவர் அடித்து கொலை. 7 பேர் கைதான நிலையில் போலீசார் விசாரணை. திருச்செந்தூர் அருகே புப்புனித நீராட்டு விழாவில் உணவு பரிமாறும் போது முட்டை வைக்காததால் சமையல் மாஸ்டர் வெட்டி கொலை. முட்டை பிரச்சனையால் சகோதரர் மகனை வெட்டி சாய்த்த சித்தப்பா. ஈரோடு அருகே நள்ளிரவில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை.
விடியா ஆட்சியில் மது எனும் அரக்கனால் பலியாகும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பால் பொதுமக்கள் அச்சம். சென்னையில் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த பேராசிரியர் உட்பட 6 பேர் கைதான விவகாரம் விசாரணையை தொடங்கியது என்ஐஏ. சென்னையில் சட்டவிரோதமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதாக பகீர் தகவல். கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த சமித் நாசர் என்பவரை கைது செய்து விசாரணை தீவிரம். சென்னை விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த மிரட்டலால் விமான நிலையத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு. தென் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிப்பு எதிரொலி. காற்றாலை மின் உற்பத்தி 4111 மெகாவாட் எட்டியது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகளிர் தையல் கூட்டுறவு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை தைக்கும் பணியை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு. கோவை அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட போலி தாசில்தார் கைது. தாசில்தார் என கதைவிட்டு கல்லா கட்டிய கார் ஓட்டுநருக்கு காப்பு மாட்டிய காவல்துறை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியை புறக்கணித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காவலாளிகள் தர்ணா போராட்டம். கடந்த 2 ஆண்டுகளாக வழங்காமல் வைப்பு நிதி மற்றும் இஎஸ்ஐ பணம் வழங்குவதால் இழுத்தடித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவை அரசு பொது மருத்துவமனையில் ஆதரவற்ற நோயாளிகளுக்கான வார்டை மூடிய விடியா அரசு. ஆதரவற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கலங்கும் செவிலியர்கள், நோயாளிகள். சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்திய விவசாயிகளின் நிலத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கணக்கெடுப்பில் குளறுபடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. சிபிசிஎலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி கூலி தொழிலாளர்களின் பெயர்கள் திட்டமிட்டு விடுக்கப்பட்டுள்ளதாக புகார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகரை அருவியில் சீரான நீர்வரத்து. குளிக்க அனுமதி அளிக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் குதூகலம். தேனியில் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே வட மாநிலங்களை மிஞ்சும் அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை கைது. 3 போலீஸ் வலைவீச்சு. சம்பவத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துவிட்டு கைது நாடகம் ஆடும் கடம்பலை கொண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் கண்டனம். தேனி அருகே தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பு. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச் சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறுசிறு வென்று சிந்துதம்மா தூரல் முத்துத்தூ. வரசுநாடு மலைப்பகுதியில் பலத்த காற்று வீசியதில் முறிந்து விழுந்த பப்பாளி மரங்கள். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் உளுந்து பயிர்களை தாக்கும் மஞ்சள் நோய். ஏக்கருக்கு 15,000 செலவு செய்து விளைந்த பயிர்களை அழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் கலங்கும் விவசாயிகள். நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்தால் எப்படி விவசாயம் பண்ணுறது? அரசு இதை கண்டுகொள்ளுமா கண்டுகொள்ளாதா? வேளாண் துறை அதிகாரிலாம் என்ன பண்ணுறாங்க? வந்து இது மாதிரி உளுந்து அடிச்சிருக்கே, உளுந்து நல்லா இருக்கா இல்லையான்னு எங்கேயானு பார்க்குறாங்களா? கரும்பு போட்டால் மஞ்சள் உழுவுது, இது உளுந்து தெளிச்சா மஞ்சள் உழுவுது, பேடி போட்டாக்கா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. விவசாயிகளுக்கு எத்தனை தர இடத்துல தான் அடிபடும்? தண்ணியும் வராது, மழையும் பெய்யாது. கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த 10 மீனவ கிராம மீனவர்கள் 9வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 10,000க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 53,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி.